A 1.5 meter long cast iron column has a circular cross section of 5 centimeter diameter. One end of the column is fixed in direction and the position and the other is free. So, அப்போ condition என்னது one end is fixed, other end is free. ஓகேவா? Taking the factor of safety as 3, calculate the safe load using, so safe load கண்டுபிடிக்கணும், Euler's formulaலையும் கண்டுபிடிக்கணும், Rankine Jordan formulaலையும் நம்ம கண்டுபிடிக்கணும். Take yield stress 560 meganewton per meter square and small a is equal to 1 divided by 1600 for pinned ends ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரேங்கிங் ஜோர்டான் ஃபார்முலாக்கு பின்ட் எண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஆயிலர்ஸ் ஃபார்முலாக்கு வந்து இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? யங்ஸ் மாடலஸ் ஆஃப் ஃபார் கேஸ்ட் அயர்ன் இஸ் ஈக்குவல் டு 120 ஜிகா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லென்த் வந்து 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டயமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் நம்ம மீட்டரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பை 100. ஸோ 0.05 மீட்டர். ஸோ கண்டிஷன் ஒன் end is fixed and other end is free. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒன் end is fixed other end is ஃப்ரீயாக இருக்கும் போது அதனுடைய ஃபார்முலா L is equal to 2L. So 2 into L உடைய வேல்யூ 1.5. So அப்போ L is equal to 3 meter. So factor of safety is equal to 3. Yield stress. So இதுதான் sigma C 560 meganewton per meter square. So mega na 10 power 6 Newton per meter square and small a is equal to 1 divided by 1600 and Euler's the Young's modulus for cast iron உடைய வேல்யூ கொடுத்திருக்காங்க 120 giga Newton per meter square. So giga na 10 power 9 Newton per meter square. ஓகேவா? So first Euler's formulaல நம்ம substitute பண்றோம். So pi squared EI divided by LE squared. நெக்ஸ்ட் ஸோ இதில் நம்ம ஐயை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து ஒன்லி சாலிட் தான், அதனால பை டி பவர் 4 டிவைட் பை 64. இது ஹாலோவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பை டிவைட் பை 64 கேபிட்டல் டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4னு ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஸோ பை டி உடைய வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க டிவைட் பை 64. ஸோ இதுலேருந்து நம்ம ஐயை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ பை ஸ்கொயர் இயோடைய வேல்யூ, நெக்ஸ்ட் இது ஐயோடைய வேல்யூ டிவைடட் பை எல்இயோடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ therefore P Euler's உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதில் சேஃப் லோட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ P Euler's டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ P Euler's உடைய வேல்யூ டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ 3. ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேஃப் லோடு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது ரேங்கிங்கில் பண்ணணும். ஸோ ரேங்கிங் பண்ணும்போது ஃபார்முலா சிக்மா சி இன்டு ஏ டிவைட் பை 1 பிளஸ் ஸ்மால் ஏ எல்இ டிவைட் பை கே த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். கேபிட்டல் ஏ ஃபார்முலா பை பை 4 டி ஸ்கொயர். இது ஹாலோவாக இருந்தால் கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர்னு இந்த ஃபார்முலா மாறிடும். ஸோ இங்கே வந்து சாலிட்னால பை பை 4 டி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ பை பை 4 டி உடைய வேல்யூ 0.05. ஸோ நம்ம ஏ உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ கே உடைய வேல்யூ என்னது கே ஸ்கொயர் ஃபார்முலா ஐ டிவைடட் பை ஏ. ஸோ ஏ உடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஐ எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஐயோடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஐயோடைய வேல்யூ நம்ம இங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ டேரெக்டாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கே ஸ்கொயருடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ therefore P ranking is equal to sigma C உடைய வேல்யூ இது இன்டூ கேபிட்டல் ஏ உடைய வேல்யூ டிவைட் பை 1 பிளஸ் ஸ்மால் ஏ உடைய வேல்யூ, இங்கே இது வந்து எல்இ உடைய வேல்யூ எல்இ. ஓகேவா? எஃபெக்டிவ் லென்த் அதனுடைய வேல்யூ டிவைடட் பை கே ஸ்கொயர் உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 பிளஸ் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற வேல்யூ அப்படி எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் 1 ஆட் பண்ணுங்க. அது நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 37.057 வரும். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பி ரேங்கிங்கோடைய வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இதில் சேஃப் லோட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ therefore P ranking டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ இந்த ஆன்சர் டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியில் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் லோட் கண்டுபிடிச்சிடலாம். எதுக்காக இந்த சேஃப் லோட் ஃபார் ரேங்கிங்க்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.